காதலர்கள் கைகோர்க்கும் போது காதல் நம்மிடையே கைகோர்த்து செல்கிறது. யாரும் அறியாமல் காதலர்கள் தொட்டு பார்க்கும் போது நம்மையும் அறியாமல் காதல் நம்மிடையே எட்டி பார்க்கிறது. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா ஒரு எபிசோட்ல பார்க்காமலே காதல் வரும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்களும் கண்களும் சந்திச்சாதானே காதல் வரும், பார்க்காமல் காதல்ன்றது சாத்தியமா? அப்படி திரைப்படங்கள்லாம் கூட வந்திருக்கு. ஒருவரை ஒருவர் பார்க்காமல் எப்படி நண்பா காதல் செய்ய முடியும்னு கேட்டிருந்தாங்க. வைரமுத்து ஐயா சொல்லுவாரு, காதல் ஒன்று உண்டு, அது கடவுள் போல உணரத்தானே முடியும், சொல்ல உருவம் இல்லை. பகவான் பேசுவதில்லை, பக்தியும் குறைவதில்லை, காதலி பேசுவதில்லை, காதலும் குறைவதில்லைன்னு சொன்னார்ல. எப்படி பார்க்காத ஒரு கடவுள் மீது அன்பின் மிகுதியால் பக்தி வருமோ அது போலதாங்க காதல் அப்படின்னாரு வைரமுத்து ஐயா. அந்த காலத்துல தேவாரத்துல திருஞான சம்பந்தர் சொல்றாங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பதுன்னாருங்க திருஞான சம்பந்தர். நான் உன் மீது கொண்ட பக்தியே காதலின் வெளிப்பாடு என்று ஞான சம்பந்தரும் எப்படி கடவுள் மீது கொண்ட பக்தி பார்க்காமல் வருகிறதோ அது போலதான் காதல்னு வைரமுத்து ஐயாவும் ஒற்றை புள்ளியில் அன்பின் மிகுதியை பறைசாட்டுறாங்க. தலைவனும் தலைவியும் பார்க்கவே இல்லை, கடிதத்தின் மூலமா மட்டுமே காதலிச்சிட்டு இருக்காங்க. தலைவன் கேட்பதாக அந்த பாட்டுல எழுதுறாங்க. தலைவன் கேட்கிறாரா, உன்முகம் நான் பார்க்க கடிதமே தானான். அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, வார்த்தையில் தெரியாத வடிவமும் நானான். நிழற்படம் அனுப்பிடு என்னுயிரே, நிஜமின்றி வேறில்லை என்னிடமேன்னு இந்த பெண் சொல்வதாக அந்த பாட்டுல எழுதியிருப்பாங்க. வைக்கம் முகமது பஷீர்னு கேரளால பெரிய எழுத்தாளர். அவர் சுதந்திர போராட்டத்துக்காக சிறைக்கு போறாரு. அந்த சிறையில ஒரு 40 அடிக்கு சுற்றுச்சுவர் இருக்குங்க, மதில்கள் இருக்கு. பஷீர் அந்த சுற்றுச்சுவர் முழுக்க ரோஜா செடிகளை வளர்க்கிறார். ஒரு முறை அந்த ரோஜா செடிகளை வளர்த்து கொண்டே இருக்கும்போது சுவற்றிற்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெண் குரல் கேட்குது. யார் அது விசில் அடிப்பதுன்னு ஒரு பெண் குரல் கேட்குது. என் பெயர் பஷீர் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த பெண், என் பெயர் நாராயணி சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு அந்த பெண் கேட்கிறா. நான் இங்க ரோஜா செடிகள் வளர்க்கிறேன்னு பஷீர் சொல்றாரு. எனக்கு ஒரு ரோஜா செடி தருவீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரோஜாக்களையும் நான் உனக்கு தருவேன்னு பஷீர் சொல்றாரு. அந்த பெண் அங்கிருந்து சிரிக்கிறாங்க. மதில்கள் இடைப்பட்டு இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் பார்க்காமல் அவர்களுக்குள்ள ஒரு ஆகச்சிறந்த காதல் மலருது. மறுநாள் நாராயணி அந்த மதிலுக்கு அந்த பக்கம் வரும்போது ஒரு முறிந்த கிளையை, ஒரு குச்சியை உடைத்து மதிலுக்கு மேலே தூக்கி போட்டு பிடிப்பார்கள். எப்பொழுதெல்லாம் மதிலுக்கு மேலே அந்த முறிந்த கிளை பறந்து பறந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மதிலுக்கு அருகே பஷீர் பறந்து பறந்து வந்தார். இருவருக்குள்ளரும் பார்க்காமல் ஒரு காதல் மலர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இருவரும் சிறைச்சாலையினுடைய பொது மருத்துவமனையில் சந்திக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. பஷீர் மிக ஆர்வத்துடன் அந்த மதில் சுவருக்கு அருகே வருகிறார். அந்த மதில் சுவருக்கு பக்கத்தில் அந்த கிளை மேலே பறந்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. நாராயணி வந்துவிட்டால் என்ற சந்தோஷத்தில் சிறைச்சாலையின் பொது மருத்துவமனைக்கு சென்று விடலாம்னு நினைக்கும் போது அந்த சிறை அதிகாரி வந்து சொல்றார், பஷீர் இன்று உங்களுக்கு விடுதலை, நீங்கள் சிறையில் இருந்து வெளியேறலாம்னு சொல்றாரு. பஷீரால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியல. நான் நாளைக்கு விடுதலை ஆகட்டுமான்னு கேட்கிறார். அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. இந்த சிறையிலிருந்து அவரை வெளியேற்றப்படுறாங்க. அந்த ரோஜா செடிகள் அருகேயோ மதிலுக்கு அருகேயோ அந்த சிறைச்சாலையினுடைய பொது மருத்துவமனைக்கோ பஷீருக்கு அனுமதி மறுக்கப்படுது. பஷீர் சிறைச்சாலையை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அந்த மதிலுக்கு அருகே அந்த முறிந்த கிளை மட்டும் பறந்து பறந்து விழுந்து கொண்டே இருந்தது. பஷீர் அந்த கட்டுரையை இப்படி முடித்திருப்பார். நாராயணி எத்தனை முறை அந்த கிளைகளை மேலே போட்டு போட்டு பிடித்திருப்பார், எத்தனை நாட்கள் எனக்காக அவள் காத்திருந்திருப்பாள், எத்தனை மணி நேரம் அந்த சிறைச்சாலையினுடைய பொது மருத்துவமனைக்கு அவள் சென்று இருப்பார். கட்டிட சிறையிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன், ஆனால் இந்த காதல் சிறையிலிருந்து என்னால் விடுபடவே முடியவில்லைன்னு பஷீர் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. வார்த்தைகள் வறண்ட நேரத்தில் கண்கள் பேசுகிறது, கண்கள் பேச முடியாத தருணத்தில் காதல் பேசுகிறது. காதல் பேசும்போது கண்கள் பார்க்க வேண்டுமா என்ன? காதலின் இயல்பே காத்திருப்புதான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.